நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். 7ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. 6ஆம் தேதி திங்கட்கிழமை ராசி பலன் ஒலிப்பதிவு சரியில்லை என்பதற்காக வருந்துகிறோம். அதை சரி செய்து இப்பொழுது தருகிறோம். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. சேர்த்து சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்றைய செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி இருக்குது. ரேவதி நட்சத்திரம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குது. இந்த சூழலில் அஷ்டமி திதியாக இருந்தால் கூட பல ராசிகளுக்கு பலன்கள் நல்லா இருக்குதுன்னா நல்லது நடக்கும், நல்ல காரியம் செய்யலாம், சுப ஹோரை பார்த்து செய்யணும். அதை நீங்கள் கேட்டுக்கலாம், ஜோசியர்கிட்ட கேட்டுக்கலாம், பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாள், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேறு சில வழிபாடுகள் திருஷ்டியை குறைக்க சொல்கிறோம், பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 4, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, புதன். 2 நாளும் மனசில் சில மந்திரங்கள் அப்பப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குறிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் இதை சொல்லுங்கள். ரொம்ப ஆனந்தம் நல்லது இல்லை உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. பாம்பன் சுவாமியில் அருளிய பகை கடிதல் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியதும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. திருஷ்டி பரிகாரம் இது. ஆமாம், செஞ்சிருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 2 நாட்களும் சிறப்பு. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, செவ்வாய். 1, 2, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், புதன். 2 நாளும் மனசில் சில மந்திரங்கள் அப்பப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குறிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் இதை சொல்லுங்கள். ரொம்ப ஆனந்தம் நல்லது இல்லை உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. பாம்பன் சுவாமியில் அருளிய பகை கடிதல் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியதும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. திருஷ்டி பரிகாரம் இது. ஆமாம், செஞ்சிருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சரியில்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சரியில்லை. தொடர்ச்சியாக 5 நாட்கள் கூட சரியில்லாமல் இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தப்பு இல்லை சார், எங்கள் ராசிக்கு ஜோதிட சாஸ்திரப்படி சொல்கிறோம். 2 நாளும் வீண் பேச்சு, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் இருக்குது, கவனம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், மிதுன ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம், நிதானம், பொறுமை எல்லா விஷயத்துலையும். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை, செவ்வாய். 7, வடக்கு பச்சை, புதன். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், வெற்றி. கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் திருஷ்டி பரிகாரங்கள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன். 2 நாளும் மனசில் சில மந்திரங்கள் அப்பப்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். குறிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் இதை சொல்லுங்கள். ரொம்ப ஆனந்தம் நல்லது இல்லை உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுக்குமே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. பாம்பன் சுவாமியில் அருளிய பகை கடிதல் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை திருப்பாவை ஆண்டாள் அருளியதும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு வைங்க. திருஷ்டி பரிகாரம் இது. ஆமாம், செஞ்சிருங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, முழுக்க சந்திராஷ்டமம். சார் 6:30 மணியோட முடியுது சார் ரேவதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் இல்லை. ஆமாம் இல்லை, ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். நாள் முழுக்க சந்திராஷ்டமம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும்
விநாயக பெருமானுக்கு கோயில்லையும் தீபம் போட்டுருங்க. மன சங்கடம் வரும்போது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிடுங்க. ஓம் பரத்வாஜரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சாதம் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதை செய்யுங்க. நிஜமாக சொன்னால் சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம். இதுதான் எங்கள் சஜஷன், எங்கள் ஆலோசனை. அதுதான் அனுகூலமான எண் திசை நேரம் 7 மணி வரை இல்லை. 7 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல. திரும்பவும் சொல்கிறோம், ரிஸ்க் வேண்டாம். கன்னிராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. எத்தனை மணிலேருந்து ஆரம்பிக்குது? 4:30 ஆரம்பிச்சிடும். 2 பஞ்சாங்கம் வேறு இருக்குது, திருக்கணி தான் வாக்கியம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், பகல் 3 மணிக்கோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னது, ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 3 மணி வரை நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுங்கிறத விட பரவாயில்ல. பகல் 3 மணிலேருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. பகல் 3 மணி வரை அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. அதற்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஆனால் ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சேஃப்டிக்கு பகல் 3 மணி வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது. சார் எல்லாம் பயங்கரமான தமிழ், பல்லெல்லாம் உடஞ்சிரும் சார் படித்தா. பரவாயில்ல, படிங்க. கோயிலில் இருந்து படிங்க, முருகன் கோயிலில் இருந்து படிங்க. வித்தியாசத்தை பார்ப்பீங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. அவ்வளோதான். ஜாக்கிரதை. 3 மணிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி வேலை ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும். துளாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கலக்கிறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. அது அப்புறம் வேற சிலது சொல்கிறோம், திருஷ்டியை குறைக்கணும். அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசில் ஓவர் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்ப மலையே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். பாலகுமார் எழுதியிருக்கிற எந்த புத்தகமாவது படித்து பாருங்கள். நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கார். எங்களை கேளுங்க, சொல்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, சாப்பிட கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி பரிகாரம். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்கள் மேலே, செஞ்சிருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகங்க. வீண் அவசரம். நீங்கள் சுறுசுறுப்புன்னு மிஸ்டேக் பண்ணிக்குவீங்க. அதுதான் அந்த கிரகத்தினோட விளையாட்டை. பெரிய கிரகமாக போச்சுங்கம்மாங்க அந்த சைடில். அதுதான் கெட்டதை நல்லதாகவும், கெட்டதை நல்லதாகவும், நல்லதை கெட்டதாகவும் மாற்றும். எனவே இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. நிதானம், பொறுமை. ஆமாம், 3 நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா குமரகுருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலிருந்து படிக்கணும். ஆமாம், பசுமாடு, நாய், காக்கை சோறு வைங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. மிதுனம் தனுசு மீனம் ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் மனசு சங்கடப்படும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கோரக சித்தரே போற்றி, கொங்கணி சித்தரே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி, காக புஜண்டரே போற்றி. இதெல்லாம் சித்தர்களோட பேர். இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசில். 2 நாளும் கோயிலிருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது படிச்சுப்பார். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவர்களுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. புளி சாதம் எது வேணால் கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பு வராது, தோல்வி வராது, தடுத்துரும். ட்ரா பண்ணிடலாம். இந்தியா அணி மாதிரி ஆஸ்திரேலியாகிட்ட தோக்கிறது மாதிரி தோக்க மாட்டீங்க, தப்பிச்சிடலாம். செஞ்சுருங்க. 2 நாளும் இதுதான் வழிபாடு. ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே கோபம், பதட்டம், தடுமாற்றம், ஏகப்பட்ட வம்பு வழக்கு வர வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பண்ணுன்னா தப்பிச்சுக்கலாம். ஒன்றும் சிறப்புப்பட வேண்டாம். பரிகாரம் பண்ணிடுங்க, வெற்றி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 4 வடக்கு பச்சை புதன். நிதான். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் கில்லி கலகிறீங்க, வெற்றி உயர்வு உண்டு. உங்கள் பிடிவாதம், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலங்குங்க.
நல்ல நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசில் ஓவர் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்ப மலையே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். பாலகுமார் எழுதியிருக்கிற எந்த புத்தகமாவது படித்து பாருங்கள். நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கார், எங்களை கேளுங்க சொல்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, சாப்பிட கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி பரிகாரம். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்கள் மேலே, செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நல்லது. பிடிவாதம் ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும், உங்களுடைய நிதானம் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். என்ன திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். புதனை முன்னாடி சொல்லியிருக்கோம், செவ்வாயை பின்னாடி சொல்லியிருக்கோம், கவனிச்சுக்கோங்க. 2 நாளும் மனசில் ஓவர் சந்தோஷம் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வையப்ப மலையே போற்றி, வைத்தியநாதனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். பாலகுமார் எழுதியிருக்கிற எந்த புத்தகமாவது படித்து பாருங்கள். நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கார், எங்களை கேளுங்க சொல்கிறோம். ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, சாப்பிட கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி பரிகாரம். ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு உங்கள் மேலே, செஞ்சிருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லைங்க. கோபம், தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம். ரேவதி நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. புதன்கிழமை அந்த நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் 3 நட்சத்திரத்துக்கு 2 நாளும் சொல்கிறோம். நிதானம். மொத்தத்தில் 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் பரிகாரம் பண்ணுனா செவ்வாய், புதன் 1 தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணுனா. நேயர்களே, செவ்வாய்க்கிழமை அஷ்டமி, புதன்கிழமை நவமி. ஆனாலும் நல்ல காரியங்கள் நடத்தலாம். உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்தால் சுபஹோரையில் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.